இந்த வாரத்திலும் கூட பவுலை குறித்ததான ஒரு சில காரியத்தை நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். அவர் எழுதிய சரித்திரத்தில் ஒரு சில சரித்திரத்தை குறித்து இந்த வாரத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். தொடர்ந்து கடந்த வாரத்தில் நாம் என்ன தியானித்தோம் என்பதை உங்களிடத்தில் நான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். நாம் இந்த இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பிள்ளைகள் எந்த பிரமாணத்தை தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டும்? விசுவாச பிரமாணமா? எல்லாரும் சொல்லுங்களேன். கிருபையின் பிரமாணம். யாருடைய கட்டளைகளை நம்ம நடக்கணும்? இயேசு கிறிஸ்துவினுடைய கொள்கைகளை கடைபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆரம்பத்தில் பழைய ஏற்பாடில் என்ன இருந்தது? நேரடியாக தேவன் மக்களோடு பேசினார். அப்போ அவர் என்ன சொன்னாரோ அதை செய்தவர்கள் உண்டு, அதை மீறினவர்கள் உண்டு. அது கீழ்ப்படிதலுடைய பிரமாணம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மோசே வந்த பிறகு தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடத்தில் டைரெக்டாக பேசுகிறத ஸ்டாப் பண்ணார். ஏன்னா அவர் ரொம்ப சலிப்பு தட்டிட்டார். என்னதான் இவங்கள்ட்ட டைரெக்டாக பேசினாலும் செய்கிறத தான் செய்கிறாங்க, மீறதை தான் மீறுறாங்க, சில பேர் தான் கீழ்ப்படுகிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? எழுத்து வடிவில் கட்டளைகளை கொடுத்துட்டாரு மோசேயுடைய காலத்தில். அல்லேலூயா. அதுக்கு பேர் என்னது? நியாயப்பிரமாணம். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேதாகமத்தில் நிறைய இடத்துல நியாயப்பிரமாணத்தின்படி நடங்க, நியாயப்பிரமாணத்தின்படி நடங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, மோசேக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த கற்பலகையில் சில கட்டளைகளை கொடுத்ததன் பிரகாரம் நடங்க அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு 2 பிரமாணத்தை அதிகமாக மக்களிடத்திலே சொல்லி அதன் பிரகாரம் நீங்கள் நடந்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கக்கூடிய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள். அவர் உண்மையிலே எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய பாவங்கள் கழுவப்பட மரிக்கப்பட்ட ஒரு செம்மறி அவர். அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். எனக்காக மரித்து மீண்டுமாய் மரித்தடக்கம் செய்யப்பட்டு மீண்டுமாய் உயிர் தெழுந்தார் என்பதையும் நான் விசுவசிக்கிறேன் என்று விசுவசித்த கூட்டங்கள் கிறிஸ்தவ கூட்டம். அல்லேலூயா. அதனால் அந்த கூட்டம் மாத்திரம் என்ன பண்ணுது? இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்கையையும் கற்பனைகளையும் கடைபிடித்து காலங்கள் தோறும் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய வெளிப்பாடு. இந்த புரிதலை சபையர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம யாருடைய கொள்கையை கடைபிடிக்கிறோம், நம்ம ஏன் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெறுகிறோம், நம்மளுடைய கொள்கை என்ன, நம்முடைய வரைமுறைகள் என்ன என்பதை குறித்து நீங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களிடத்திலையும் இதை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன, நாங்கள் என்ன பண்ணுகிறோம், நாங்கள் யாரை பின்பற்றுகிறோம், எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய மிஷன் என்ன. அல்லேலூயா. இதை நீங்கள் மற்றவரிடத்தில் சொல்றதுக்கு முன்னாடி நாம ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கொள்கைகளை எல்லா மக்களிடத்திலும் எடுத்து சென்றவருக்கு நம்மளுடைய பவுல் அதில் முக்கியமான பங்கு வகித்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் எடுத்து சென்றாங்க. முக்கியமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள், அந்த 11 பேரோடு சேர்ந்த இன்னும் புதிதாக உருவாக்கின சீஷர்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய போதகத்தை உலகந்தோறும் பரப்பினார்கள். அதில் அதிகமான வார்த்தைகளோடு, ஒரு அத்தாட்சியோடு, ஒரு வரையறையோடு ஊழியம் செய்தவர் சவுல். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் சவுலை தெரிவு செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்களை காட்டிலும் அதிகமான வார்த்தைகளை எழுதியவர் யாருன்னா சவுல் தான் வேதாகமத்தில். அல்லேலூயா. அப்போ படித்தவரை சூஸ் பண்ணுறாரு பாருங்க. வேதாகமத்தை பற்றி தெரிஞ்சவர் தான் சூஸ் பண்ணுறாரு. ஏன்னா இவர் மூலியமாக தான் நம்மளுடைய கொள்கைகளை எல்லாரிடத்திலையும் கொண்டு போக முடியும்னு சொல்லி சவுலை சூஸ் பண்ணுறாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய திட்டம் மிக அற்புதமானது. அதனால் சவுலை சூஸ் பண்ணி அவர் மூலியமாக தன்னுடைய கற்பனைகளையும் தன்னுடைய நியாய பிரமாணத்தையும் உலக மக்களுக்கு கொண்டு செல்கிறார். அதில் சவுலுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அவர் குறித்ததான, அவர் சொன்னதான ஒரு சில காரியங்களை இந்த வாரத்திலே நம்ம தியானிக்க இருக்கிறோம். அவர் சில இடத்துல புளித்த மாவை குறித்து சில இடத்துல அவர் அதிகமாக விளக்கமாக சொல்லியிருப்பார். அப்போ சவுல் குறிப்பிட்டுள்ள புளித்த மா நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய காரியத்தில் எந்த அளவிற்கு கிரியை செய்ய இருக்கிறது என்பதை குறித்து இந்த வாரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. பவுல் கூறின புளித்த மாவு என்றால் என்ன, அதில் என்ன சார் அம்சம் இருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையில் அது எப்படி செயல்படுத்தப்படுகிறது, அல்லேலூயா என்பதை குறித்ததான காரியத்தை
இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதனால் உற்சாகத்தோடு கவனிக்கணும். தூக்கம் யாருக்கேன்னு வந்தாலும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு திடகாத்திரமாக, ஒரு சந்தோஷமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயபக்தியோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிச்சிங்கன்னா உங்களுக்கு சோர்வுகள் வராது. ஏன்னா எல்லாரும் பார்க்கும்பொழுது சில சோர்வுகளோடு இருக்கிறீங்க. ஆனால் ஆவிக்குரிய பலன் உங்களுடைய இதயத்தில் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். தெளிவாக சத்தங்களோடு யாராவது ஒரு நபர் மாத்திரம் வாசிக்கலாம். பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்ற புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத பண்டிகையோடு புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிவாக பவுல் புளித்த மாவை குறித்து இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிங்க. அந்த புளித்த மாவு என்று சொல்லப்படும் பொழுது உங்களுக்கு நம்ம எல்லாரும் கிராமத்திலேருந்து வந்திருக்கிறோம். பால் தயிராக மாறுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணணும்? பால் தயிராக மாறணும்னா அதில் குறைந்த அளவு தயிரையோ குறைந்த அளவு மோரையோ நம்ம அதில் செலுத்தி, அதாவது சூடுபடுத்தின பிறகு அதில் செலுத்தினாக்க பால் எல்லாம் தயிராக மாறும். அல்லேலூயா. அதை ஊரில் உரமோர்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் உரமோர்னு சொல்லுவாங்க. மற்ற ஊரில் எப்படின்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த உரமோரை சும்மா லைட்டாக 4 சொட்டு, ஒரு 5 சொட்டு 6 சொட்டு போட்டாவே போதும். அந்த எவ்வளோதான் பால் வச்சுருந்தாலும் அந்த பால் முழுக்க தயிராக மாறும். அல்லேலூயா. அப்போ அந்த வெண்மையான பால், அந்த பால் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதனுடைய வெளிப்படுதலை தான் இப்போ நம்ம அந்த உவமையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த பால் எப்படி இருக்கணுமா? ரொம்ப புனிதமாக இருக்கணும், ரொம்ப தூய்மையாக இருக்கணும். அந்த பால் தூய்மையாக இல்லைன்னா அது அப்பயே திரிஞ்சிடும். அப்போ திரிஞ்சு போன பாலில் நீங்கள் தயிரை கலந்துங்கனாலும் மோரை கலந்துங்கனாலும் அது தயிராக மாறாது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமாக தூய்மையான பாலில் நம்ம அந்த ஒரு மோரை கலக்கும் பொழுது அது முழுவதுமாக மோராகவும் தயிராகவும் மாற்றப்படுகிறது. அதே போல தான் நல்ல புளிக்காத ஒரு மாவோடு கொஞ்சம் ஒரு சிறிய புளித்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த மாவு முழுக்க புளித்த மாவாய் மாறிப்போம். அப்போ பவுல் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பவுல் சொல்வதற்கு முன்னதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய உண்மையில் அவருடைய உபதேசத்தில் சொல்லியிருப்பார். பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவுக்காய் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இப்போ அதை அதிகமாக தெளிவுபடுத்த பவுல் மூலியமாக இந்த இடத்துல நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போ புளித்த மாவு என்று சொல்லப்படும் பொழுது நாமெல்லாம் புளித்த மாவாக இருக்கக்கூடாது என்பதை தான் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. புளிக்காத மாவாக இருக்கணும் நம்ம, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகள், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே புளிக்காத மாவாக இருக்கிறோம். அதாவது காய்ச்சி எடுக்கப்பட்ட ஒரு புனிதமான, ஒரு பரிசுத்தமான, ஒரு தூய்மையான பாலாக இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை நான் சொல்கிறேன். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்களை நான் சொல்கிறேன். அவர்களுடைய கற்பனைகளை தொடர்ச்சியாய் கடைபிடிக்கிறவங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக மாறுறீங்க அப்படின்னாக்க தூய்மையான வெண்மையான பாலை போல மாறுங்க. அல்லேலூயா. அதில் துர்குணம் அல்லது பரிசுத்தம் இல்லாத ஒரு காரியம் நம்மளுடைய சரீரத்தில் கலந்துருச்சு அப்படின்னாக்க நம்ம புளிச்ச மாவை போயிடும். அந்த புளித்த மாவு என்றால் என்ன? அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. புளித்த மாவு என்பதை எதை குறிக்கிறது பாருங்க. துர்க்குணம் பொல்லாப்பு என்ற புளித்த மாவு. அல்லேலூயா. அந்த புளித்த மாவை எதுக்கு ஓமைப்படுத்துறாங்க? துர்க்குணம் மற்றும் பொல்லாப்பு அப்படின்னா கெட்டவர்கள், பாவிகள், பாவம் செய்தவர்களாக மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. அப்போ அந்த எப்படியெல்லாம் பாவம் நம்மளுடைய சரீரத்துக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, எப்படியெல்லாம் நாம புளித்த மாவாய் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை சவுல் சில இடத்துல வெளிப்படையாக சொல்லுகிறார். நாம் வாசிப்போம். அதே புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17 எடுத்து வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள்.
தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாய் இருக்கிறது என்பதையும் அறிந்திருக்கிறீர்களா? அல்லேலூயா. இப்ப புளித்த மாவு வந்து பல வகைகளில் புளித்த மாவாக மாறக்கூடியதான ஒரு காரியத்தை தான் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். இப்ப முதல்ல வெளியரங்கமான வெளியிலேந்து வரக்கூடிய அசுத்தத்தினால நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தம் வந்து புளித்த மாவாக உறைந்து போகக்கூடிய தயிராக மாறக்கூடியதற்கு முக்கிய காரணம் என்ன என்பதை இந்த இடத்துல நம்ம தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய சரீரம் வந்து எப்படி இருக்குதா? ரொம்ப முக்கியம். எப்படி இருக்குது? தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. சில பேர்த்துக்கு எண்ணங்கள் என்னுடைய பார்வைகள் மேல இருக்கிறது, ஆனால் சிந்தனைகள் வேற இடத்துல இருக்கு. அதாவது பார்வைகள் என் மீது இருக்கிறது, சிந்தனைகள் வேற இடத்துல இருக்கிறது. நல்லா கவனிங்க. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோமா? தேவனுடைய ஆலயம் போல இருக்கு. யார் இருக்கிறாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய ஆலயமாகவே மாறிவிடுகிறார்கள். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் யாரு குடிக்கொள்ள முடியும்? பாவிகளா? தேவன் மாத்திரம்தான் ஆலயத்தில் இருப்பார். அல்லேலூயா. பாவிகளுக்கு அந்த இடத்துல இடம் கிடையாது. அவே ஒரு இடத்துல நான் தெளிவாக சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னாக்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனும் சஞ்சரித்த ஒரே சரீரம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். சரீரம் வந்து ஒரே தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இறக்கக்கூடிய சூழல் வரப்போகுது. அப்ப தேவனாகிய கிறிஸ்து எதற்காக மரிக்கப்படுகிறார்? நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்காக மரிக்கிறார். அப்ப பாவங்கள் வந்து ஏற்க போகக்கூடிய அந்த இருளான சூழல் வருது. ஒரு 6 மணி நேரம் ரொம்ப இருண்ட பூமியா மாறணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட உயிர் பிரியும் பொழுது பூமியெல்லாம் இருண்ட பூமியா ஆகுது. அது ஏன் அப்படின்னாக்க, கொஞ்ச நேரத்தில் அவர் உயிர் விடக்கூடிய தருணத்தில் என்ன நடக்குது? ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னா, அந்த எல்லா ஜனத்தினுடைய பாவம் வந்து அவருடைய தலையில இறங்க போகும். அல்லேலூயா. அப்படி இறங்க போகும் பொழுது அந்த பரிசுத்தம் வந்து அவர்கிட்ட போயிடும். அப்போ அவர் உணர்றார். ஏன்னா பரிசுத்தம் என்பது புனிதம், அது பரிசுத்தம். அப்போ ஒரு மனுஷனிடத்துல பாவம் வந்து இறங்கும் பொழுது அந்த இடத்துல பரிசுத்தம் இருக்காது. அதுதான் பிதா, அதுதான் பரிசுத்தம். அப்போ அவர் ரியலைஸ் பண்றாரு. அப்போ என்னை விட்டு ஏதோ ஒரு பரிசுத்தம், ஒரு ஆவி என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ண உடனே தான் அவர் சொல்றாரு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீங்க. அப்போ பாவம் இறங்க ஆரம்பிக்குது. அப்போ உலகம் முழுக்க வந்து இருளான ஒரு சூழலில் தள்ளப்படுது. இதுதான் காரணம். அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்க, பாவம் ஒன்று இறங்கிடுச்சு அப்படின்னாக்க பரிசுத்தமானது போயிடும். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமா இருக்கிற அப்படின்னாக்க, ஒரு பாவம் உள்ளுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்க நீ புளித்தமாவாய் போயிடும். அப்போ புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரே ஒரு செயல் என்னன்னா, நீ உன்னுடைய சரீரம் வந்து ஆலயமாக இருக்கிறது சொல்லி நீங்க நினைக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய உடல் இது தேவன் தங்கக்கூடிய இடம், இது தேவன் வசிக்கக்கூடிய இடம், இது தேவன் வந்துவிட்டு போகக்கூடிய இடம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த கருத்தோட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறிய அளவு கூட பாவத்தை நினைச்சு கூட உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனா எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? மதுபானம் என்ற ஒரு தீயதான ஒரு காரியத்தை உள்ள நுழைக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது? அதிகமா பாவம் கரைக்கப்படுது, பாவம் வந்து செல்லுது உள்ள. அதே போல போதை வஸ்துகள் சில காரியங்களை நம்மளுடைய சரீரத்துக்குள்ள சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது? அந்த சரீரம் என்ன நடக்குது? புளித்தமாவா போயிருது. அப்ப அந்த பரிசுத்தமான ஆலயமா இருக்கக்கூடிய என்னுடைய சரீரத்துக்குள்ள பாவமான ஒரு வெளியில் இருக்கக்கூடிய பாவத்தை நம்ம உள்ள கொண்டு போறதுனால என்ன நடக்குது அப்படின்னாக்க, அந்த ப்ராசஸ், அந்த ஆலயம் வந்து இடிக்கப்படுகிறது, அந்த ஆலயமானது சேதப்படுகிறது, அந்த ஆலயமானது பாவமாக்கப்படுகிறது. அப்ப அடுத்த நொடி என்ன நடக்குது? அந்த இடத்துல பரிசுத்தம் போச்சு. அல்லேலூயா. பரிசுத்தம் போச்சு. அப்ப என்ன பண்றான்? தொடர்ச்சியா பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல பரிசுத்தமான கிருபை அந்த இடத்துல நம்மளுடைய சரீரத்துக்குள்ள இல்லைன்னா, அப்ப கண்ட பாவங்கள்லாம் அதிகமாக நுழைய ஆரம்பிக்கும். அப்ப இன்னும் தப்பா பேச ஆரம்பிப்பான், இன்னும் அதிகமாக வேற ஒரு காரியங்களை எடுக்க ஆரம்பிப்போம். இல்லையா? அப்ப இன்றிலிருந்து நாம நினைச்சுக்கணும், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, இந்த சரீரமானது தேவன் குடிகொள்ளக்கூடிய சரீரம், என்னுடைய உடல் தேவன் குடிகொள்ளக்கூடிய சரீரம். இதை எந்த காரணத்தை கொண்டு நான் வெளியில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை உள்ள போட மாட்டேன். இன்றிலிருந்து நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா? அதுதான் ஒரு புளித்தமாக மாறக்கூடியதான ஒரு சூழல். வெளியிலிருந்து உங்களுக்கு ஒரு புளித்தமாவே மாறக்கூடியதான ஒரு தீயதான ஒரு பாவத்தை நாமளே தெரிந்தே உள்ள கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை நம்ம அவாய்ட் பண்ணணும். இல்லையா?
ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். ரொம்ப எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவன் அதிகமாக நேசித்த ஒரு சகோதரி. அந்த சகோதரி மேலே ரொம்ப பாசம். ஏன்னா ஒரே சகோதரி. அவனுக்கு நிறைய கனவுகள். இங்கே நம்ம இந்த தேசத்துக்கு வந்து வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. நான் அதிகமாக அவன்கிட்ட கேட்குறது உண்டு, நீ யாருக்காக உழைக்கிற, எதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுற, வீட்டுக்கு ஒரே பையனாச்சு, நீ ஊரில் இருந்துக்கலாமே. இல்லை, என்னுடைய தங்கச்சிக்காக, என் தங்கச்சியை நல்லபடியாக படிக்க வைக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும், அவளை நல்ல விதமாக நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்காக நான் வந்திருக்கிறேன். உழைக்கிறார் நிறைய. வீட்டுக்கு போகும்பொழுது அந்த தங்கச்சிட்ட பேசும் பொழுது எல்லாமே அந்த தங்கச்சி என்ன பண்ணுமா, ரொம்ப மரியாதையாக அண்ணன்கிட்ட பேசுவோம். எல்லா காரியங்களையும் எடுத்து செய்வாங்க. வீட்டு வேலையிலிருந்து ஈவினிங் வேலை செய்கிறது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு இடத்துல கூட அந்த தங்கச்சி மேலே எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியெல்லாம் இருந்தவங்க. திடீரென்று ஒரு 3-4 வருடங்கள் கழித்து அந்த நண்பர் இடத்துல வந்தார். அழுதார், கண்ணீரோடு அழுதார். என்ன சகோதரர், என்னாச்சு? என்னுடைய தங்கை கடந்த 4 வருஷமாக எனக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது, ஒரே ஒரு போதை பழக்கத்தில் அடிக்ஷன் ஆகிட்டாங்க. அது யார் மூலியமாக வந்துச்சு எதுன்னே தெரியல. கடைசியில் அது எதான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ போய் தங்கச்சிட்ட தனியாக பேசினேன். எப்படி இது வந்துச்சு, ஏது வந்துச்சு, நல்லா தானே இருக்கிறேன், நார்மலாக தானே இருக்கிறேன். அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அழுது 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 வேதனைப்படுறாரு. அப்புறம் எவ்வளோதான் திருத்தினாலும் அந்த தங்கச்சி அதை மறுபடியும் அந்த ஒரு சம்பவம் வரும் பொழுது அதை மறுபடியும் விழுந்துடுறாங்க. இல்லையா? இப்படி புறத்தினால் செய்யப்பட்ட ஒரு அசுத்தம் அந்த சரீரத்தில் நுழைஞ்ச உடனே சாகும் வரையிலும் அது குடிய 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 துளி துளி துளியாக அது உயிரை மாய்க்கக்கூடியதான ஒரு செயலில் தள்ளப்படும். இல்லையா? தெரியவே இல்லை அவருக்கு. எவ்வளவோ நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்க, நல்லா சிரிக்கிறாங்க, எல்லா வேலைகளையும் நார்மல் மனிதரை போல சிரிக்கிறாங்க. ஒரு நாள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த போதை வசதி கிடைக்காம இருந்துச்சு. அவங்க தேடுறாங்க. ஒரு மாதிரியான சிவரல் அவங்க மத்தியில் ஏற்படுது. ஒரு 3 நாள் வெளியில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களுக்கு டெய்லி சாப்பிடக்கூடியதான அந்த ஒரு காரியம் கிடைக்கல. அப்போ ஒரு மாதிரி சிவியர் ஆகுறாங்க, கோபப்படுறாங்க, எரித்து விழுறாங்க. நார்மலாக இருந்த சகோதரி ஏன் இப்படி நடக்குது, என்ன நடக்குது? அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த காரியம் வல்லைன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு தான் ரியலைஸ் பண்ணுறாரு. இல்லையா? அப்போ தீயதான ஒரு காரியத்தில் நீங்கள் அடிமை ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சரீரம் புளித்த மாவை போச்சுன்னா முடிஞ்சு போச்சு காரியம். எவ்வளவுதான் எக்காரணத்தை கொண்டாலும் அதை திருத்த முடியாது. உங்களுடைய இருதயம் மாத்திரம் நீங்கள் மாறினீங்கன்னா மாத்திரம்தான் அதை திருத்த முடியும். இல்லையா? அப்போ இன்றிலிருந்து நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, இந்த சரீரமானது இது தேவன் குடிகொள்ளக்கூடியதான சரீரம். இந்த சரீரம் தேவன் வாசம் செய்யக்கூடிய சரீரம். எக்காரணத்தை கொண்டு நான் இனி தொட மாட்டேன் தப்பான காரியத்தில். எக்காரணத்தை கொண்டு நான் தப்பான காரியத்தை இந்த சரீரத்துக்குள்ள கொட்ட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சா மாத்திரம்தான் உங்களுடைய சரீரமானது புளிப்பில்லாத ஒரு மாவை போல இருக்கும், பரிசுத்தமுள்ள ஒரு வெண்மையான பாலை போல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது புறத்தினால வரக்கூடிய புளித்த மாவு. அடுத்த ஒரு காரியத்தை குறித்து நாம் வாசிப்போம். அதே 1 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 18-19 எடுத்து வாசிங்க. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாமல் இருப்பாயாக. வாசிங்க. இவ்வுலகில் உங்களில் ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகுவதற்கு பைத்தியமாக கடவன். இவ்வுலகின் ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியமாய் இருக்க கடவுள். இதை எல்லாருமே வாசிச்சிருக்கிறோம். நல்ல கவனிங்க, இது எல்லாருமே வாசிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம நினைக்கிறோம், அப்போ நம்ம குடிக்கல, போதவஸ்தில் நம்ம வந்து சிக்கலை, அப்போ நம்ம சரீரம் வந்து பரிசுத்தமாக இருக்குது அப்படின்னு நிறைய சகோதரர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லையா? நம்ம நினைக்கிறோம் அவர் குடிக்காத சகோதரர் ரொம்ப அற்புதமாக வாழ்க்கை நடத்துவார் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க, சாத்தானுடைய பேச்சை கேட்டுட்டு அவங்களுடைய எண்ணத்தினால தன்னுடைய பரிசுத்தத்தை கெடுப்பாங்க. இல்லையா? இப்போ முன்னாடி வந்து என்ன பார்த்தோம், வெளியிலேருந்து வரக்கூடிய அசுத்தத்தை உள்ள சரீரத்தில் கொடுத்து தன்னை அசுத்தப்படுத்திக்கிறாங்க. இன்னொன்று எண்ணத்தினால், சிந்தனையினால். அப்போ தேவன் என்ன சொல்றாரு, சில இடத்துல நீ மேன்மையோடு இருந்த, மேட்டிமை பாராட்டின, எனக்கு தான் இந்த அறிவு இருக்கிறது, எனக்கு தான் இந்த ஞானம் இருக்குது, நான் தான் டேலண்ட் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் அளவுல நீ கொஞ்சமாவது நீ மேன்மை பாராட்டினா என்று சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அடிப்பார். இல்லையா? ஏன்னா ஆண்டவர் எல்லா இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, தாழ்மை மாத்திரம் தான் உனக்கு வேணும். இல்லையா? நீ எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, நீ குடும்பத்தில் எவ்வளோ பெரிய சம்பாத்தியத்தில் இருந்தாலும் சரி,
நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, பேசும்போது ஒரு தாழ்மை இல்லை, நடந்துக்கிறக்கூடிய செயலில் ஒன்று இடத்துல தாழ்மை இல்லை, உங்களுடைய எண்ணத்தில் சிறிதளவு நீங்கள் மேன்மை பாராட்டிங்கனாவே போதும், உன்னை பைத்தியக்காரனாக ஆகிடுவார். அதான் சொல்கிறாரு, நீ எவ்வளோதான் ஞானியாக இருந்தாலும் எனக்கு முன்னாடி நீ பைத்தியம்தான். இல்லையா? நிறைய இடத்துல பைத்தியமாக இருக்கக்கூடிய, வறுமையோடு இருக்கக்கூடியதை ஆண்டவர் ஒரு இடத்துல எவ்வளோ அழகாக உயர்த்திருக்கிறார். இல்லையா? ஆனால் வெளிப்புறத்தில் அவங்க வறுமையாக இருக்கலாம், வெளிப்புறத்தில் அவங்க பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் தன்னுடைய இருதயத்தில் தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் உயர்த்தியே கொள்வார். இல்லையா? உயரத்தில் எடுத்து செல்வார். அப்போ நீங்கள் இருதயத்தில் எல்லா அளவும் சரி, உங்களுடைய சிந்தனைகளையும் சரி, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம குடிகாரர்கள் இல்லை, தப்பான பழக்க வழக்கத்தில் நம்ம மாட்டிக்கல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் எண்ணத்தில் கூட தப்பான சிந்தனைகள் வைத்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய தேவன், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர். ஆனால் அவர் சூஸ் பண்ணுற அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. அம்மா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சூஸ் பண்ணுறாரு. அவங்க தேவதூதர்கள் பேசக்கூடியதை அதிகமாக விசுவாசிக்குவாங்க. எல்லா பெண்களும் அந்த மாதிரி விசுவாசிக்க மாட்டாங்க. நான் தேவதூதர் பேசுகிறேன், நீ கன்னியாக, நீ கர்ப்பம் தரிக்கப்படுவா, கன்னியாக இருக்கும் பொழுதே கர்ப்பம் தரிக்கப்படுவா அப்படின்னு தேவதூதர்கள் மாதிரி பேசுனாங்க. எல்லா பெண்களும் அதை நம்ப மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பார்க்கணும். அந்த இடத்துல எப்படி அதெல்லாம் சூஸ் பண்ணுறாரு தேவன்? ஒரு ஏழ்மையான பெண்ணை சூஸ் பண்ணுறாரு. அதுவும் அந்த பெண் தேவதூதர்கள் பேசக்கூடியதை நம்பக்கூடிய, விசுவாசிக்கக்கூடிய பெண்ணை சூஸ் பண்ணுறாரு. இல்லையா? இவங்க தான் எனக்கு அம்மாவாக இருக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அதே போல் தன்னுடைய தகப்பனை சூஸ் பண்ணுறாரு. தகப்பன் தேவதூதர்களோட பேசினா அவரும் பயப்படுவார், வெளியில் கொண்டு போய் எல்லா விஷயத்தையும் கொட்டிடுவாருன்னு சொல்லி, யாரெல்லாம் எந்த தகப்பன் கனவு மூலியமாக அதை நம்பக்கூடியவர்கள், விசுவாசிக்கக்கூடியவரோ அவரை சூஸ் பண்ணுறாரு. அவர் தான் தகப்பன். அப்போ சூசையை சூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் தூங்கும் பொழுது கனவு கண்டாருன்னா அந்த கனவு என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்புவார். அப்போ அவரும் ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர். அப்போ தேவன் பிறக்கும் பொழுது பாரு, ஏழ்மையான ஒரு தாய், ஏழ்மையான ஒரு தகப்பனை சூஸ் பண்ணுறாரு. இல்லையா? சூஸ் பண்ணி இந்த ஏழ்மைக்கு ஒரு ஒரு இடத்துல பிறப்பதற்கு கூட நல்ல ஒரு வஸ்திரம் இல்லாத, ஒரு நல்ல ஒரு மாட மாளிகை உள்ள இடத்துல அவர் பிறக்கலை. இல்லையா? இடமே இல்லாத ஒரு சத்திரத்தில் அவர் பிறக்கிறார். அதையும் அந்த இடத்தையும் அவர் சூஸ் பண்ணுறாரு, தாழ்மையான இடம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவராகிய தேவன் தாழ்மை தாழ்மை தாழ்மை, யாரை காட்டி நம்ம உயரவே கூடாது, உயர்ந்தவன் சொல்லவே கூடாதுங்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் அந்த இடத்துல தாழ்மையை சூஸ் பண்ணுறாரு. இல்லையா? இப்படி சூஸ் பண்ணி அவர் பிறந்தார் இந்த உலகத்தில். அப்போ தன்னுடைய வாழ்க்கையே தாழ்மையோடு ஆரம்பிக்கிறார். தாழ்மையோடு பிறந்து தாழ்மையாய் உபதேசித்து தாழ்மையான காரியத்தோடு வாழ்க்கை நடத்தினார். இல்லையா? அவர் பாருங்க, போன வாரங்கள் கூட தியானித்தோம். பிறந்த ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அது காணிக்கையாக நல்ல பணக்கார வீட்டு குடும்பம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல எருதையோ அல்லது பெரிய கடாவையோ அவங்க என்ன காணிக்கை பண்ணுவாங்க. ஆனால் ஏசப்பா பிறந்ததுக்கு நன்றி கடனை என்ன காணிக்கை கொடுக்குறாங்க? புறா குஞ்சு. அதெல்லாம் ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பம், வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம் தான் அந்த காணிக்கை செலுத்துவாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு இரட்சகர், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவருக்கு ஒரு பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு புறா குஞ்சை காணிக்கையிடக்கூடிய குடும்பத்தில் அவர் பிறந்தார். அதை தான் நம்ம யோசிக்கணும். இல்லையா? அப்போ எவ்வளோ வறுமையான, எவ்வளோ ஏழ்மையான, எவ்வளோ எளிமையான, எவ்வளோ தாழ்மையான குடும்பத்தை அவர் சூஸ் பண்ணி அவர் பிறந்திருக்கிறார். அப்போ தாழ்மையாக இருக்கிறவர்கள் தான் ஆண்டவராகிய கர்த்தர் நேசிப்பார். ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும், எப்படி நடந்தாலும், எவ்வளோ பெரிய உயர் அதிகாரத்திலேயோ பதவியில் நீங்கள் இருந்தாலும், இருதயத்தில் அளவில் நீங்கள் தாழ்மையோடு பேசணும், தாழ்மையோடு இருக்கணும். உங்களை பார்த்த உடனே மற்றவங்களுக்கு என்ன தோணணும்? கோபத்தோடு வந்தாலும் உங்கள் தாழ்மையை பேசின உடனே அவங்க கொஞ்சம் மாறணும். இல்லையா? பிரச்சனையோடு ஒருத்தன் வரான் அப்படின்னாக்க, உங்கள் வீட்டை உங்களை பார்க்கறதுக்கு வரான்னாக்க, என்ன அப்படின்னம்னா முடிஞ்சு போச்சு. இல்லையா? என்ன எதுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா, இல்லையா? அப்போ என்ன வேணும்? வாங்க வாங்க பிரதர், வாங்க உட்காருங்க, எப்படி இருக்கிறீங்க, தண்ணி குடிக்கிறீங்களா, இதெல்லாம் நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எடுத்த உடனே நம்ம அதிகாரம், இவன் நம்மளை தேடி தான் வருவான் அப்படின்னு அந்த ஒரு அதிகாரத்தோட நம்ம ஆரம்பிச்சோன்னா முடிஞ்சு போச்சு. இல்லையா? அதை தான் தேவன் பார்ப்பார். அப்போ சிந்தனை அளவில் நம்ம என்ன பண்ணணுமா? தாழ்மையை ஒரு காரியத்தை நம்ம நினைக்கணும். சிந்தனை அளவில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மேட்டுமை பாராட்டக்கூடாது. அதே போல் எல்லா காரியத்தையும் குறித்து ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீங்கள் மற்றவரிடத்தில் சொல்லி தன்னை பெருமைப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இல்லையா? ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
ஆனால் அவங்கள விட தன்னை உயர்த்தி தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சில சகோதரர்கள் குறித்து பொறாமைப்படுவார்கள். எத்தனையோ சகோதரர்மார்கள் உண்டு, சகோதரிமார்கள் உண்டு. நம்ம எவ்வளோதான் உழைச்சாலும் நம்ம இப்படி தான் இருக்கோம். அவனுக்கு மட்டும் கடவுள் பயங்கரமான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருக்கிறார். ஒரு காலத்தில் அவன் மாட்டுவான் பாரு, அல்லேலூயா அப்படி நினைப்பான் நிறைய பேர். இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள அவன் எப்படி கீழே செய்வான், ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கிறான், அவன் எப்படி சரியாக தான் போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பிரேயர் அடிப்பாங்க. அப்படி எண்ணம் ஆரம்பிச்சிட்டாவே போதும். அல்லேலூயா. மாமியார் மருமகள் பிரச்சனைலாம் பல விதத்தில் அடித்து ஓடும். அல்லேலூயா. 10 வருஷமாக சில மருமகளுக்கு மாமியாரோட அடுப்பங்கரை இருக்கிறது தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழலில் இருப்பாங்க. அதே போல் கணவனும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் தன்னுடைய மாமனார் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்கிறது கூட தெரியாது. அல்லேலூயா. அப்போ இது எல்லாமே ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுதே இந்த சிந்தனையோடு இருப்பாங்க. நீ என்ன சிந்திக்கிறாயோ அதுதான் புளித்த மாவா இல்லை நல்ல மாவா நீ இருக்கிறியா அப்படிங்கிறது தேவன் உனக்கு ஒரு நல்லதொரு தெளிவை ஏற்படுத்துவார். உன்னுடைய சிந்தனைகளை வைத்து நீ பரிசுத்தமாக இருக்கிறியா, வெண்மையாக இருக்கிறியா, பானை போல இருக்கிறா என்பதை தெரிந்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும், சிந்தனை அளவில் கூட நம்ம பரிசுத்தத்தை மாத்திரம் தான் நினைக்கணும். நம்ம ஒருத்தன் அடித்தாலும் நீ நல்லா வாழ்ந்துட்டு போடா அப்படின்னு சொல்லி சபிச்சு சொல்லக்கூடாது. எப்படியோ எக்கெடுக்கிட்ட நல்லா வாழ்ந்துப்போ அப்படி சொல்லக்கூடாது. நீ நல்லா வாழ்ற அப்படின்னு சொல்லணும். அந்த சொல்கிற பேச்சில் கூட இருக்குது. சரி, நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம், நம்மளை ஒருத்தன் கெடுதல் செஞ்சுட்டான், அவன் நல்லா வாழ்ன்னு சொல்லிட்டு கோபத்தோட நல்லா வாழ் எப்படியா இருந்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பொறுமையா சந்தோஷமா வாழ. என்னை அடிச்சிட்டல, என்னை தப்பாக நினைச்சிட்டல, நான் இப்படி தான் வாழணும்னு சொல்லி என்னை குறித்து பேசிட்டல, பரவாயில்ல, தேவன் பார்ப்பார். நீ சந்தோஷமா குடும்பத்தோட நல்லா இருந்தாவே அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தோட சொல்லணும். அல்லேலூயா. நீ கோபத்திலையும் சரி எல்லா சூழல்லையும் சரி எப்படி சொல்லணுமா, பரிசுத்தத்தோடு சொல்லணும். அப்போ தான் நம்ம என்ன வெண்மையாக இருக்கிறோம். அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்மெல்லாம் எந்த இடத்துல இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம புளித்த மாவை போல இருக்கக்கூடாது. அடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 15 18 வரை நம்ம எடுத்து வாசிப்போம். உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் அவயங்கள் என்பதை அறியீர்களா? அப்படி இருக்க தன் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது சரீரத்தினால் உருவாகக்கூடிய புளித்தமாகும். முன்னாடி என்ன பார்த்தோம், புறத்தினால் வெளியிலேருந்து வரக்கூடிய அசுத்தத்தினால புளித்தமாவும் மாறும். அடுத்து என்ன பார்த்தோம், நம்மளுடைய எண்ணத்தினால இருதயத்தினால புளித்தமாவை நம்ம மாறிட்டு இருக்கிறத பார்த்தோம். அடுத்தது சரீரத்திலே புளித்தமாவை மாறக்கூடிய சம்பவங்கள்லாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது நடக்குது. நல்லா கவனிங்க. முன்னாடி என்ன பார்த்தோம், நம்மளுடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக இருக்கணுமா, தேவனுடைய ஆலயமாக இருக்கணும். எல்லாரும் கவனிங்க. அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்கணுமா, நாம நினைக்கணும் இது தேவன் குடிகொள்ளக்கூடிய சரீரம் அப்படின்னு நினைக்கணும். அதே போல பவுல் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, நம்மளுடைய சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு அவயங்களுமே தேவனுடைய அவயங்கள். கை, கால், எண்ணம், தலை, கண் எல்லாமே சரி, அது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய அவயமாக இருக்குது, தேவனுடைய உறுப்பாக இருக்கிறது. அப்படி நம்ம நினைக்கணும். அப்போ ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு வாழ்க்கை சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில சகோதரர்மார்கள், சில சகோதரிமார்கள், சில ஏதோ ஒரு சூழலில் என்ன பண்ணிடுறாங்க, தப்பான ஒரு பாதையில் விழுந்துடுறாங்க. இல்லையா? அப்போ இந்த அவயம் இது கணவனுக்கு உரியதான ஒரு சரீரம், இது மனைவிக்கு உரியதான ஒரு சரீரத்தை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுறாங்க, வேசி இடத்துல நீ கொடுத்தன்னா அது தேவனை கொண்டு போய் வேசி இடத்துல கொடுத்தது மாதிரி தெளிவாக சொல்லப்படுகிறது. வாசிப்போம் மறுபடியும். உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் அவயங்கள் என்பதை அறியீர்களா? அப்படி இருக்க தன்னுடைய கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அல்லேலூயா. எத்தனையோ சகோதரர்மார்கள் உண்டு, சகோதரிமார்கள் உண்டு. தன்னுடைய கணவனுக்கு நான் உண்மையா இருக்கணும், தன்னுடைய மனைவிக்கு நான் உண்மையா இருக்கணும்னு சொல்லி எண்ணத்திலையும் சிந்தனையிலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பிள்ளைகள் நிறைய உண்டு. ஆனால் சில பிள்ளைகள் வழி தடுமாறி போகிறார். காரணம் கேட்டால் எதையோ காரணத்தை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், நீ எப்பேற்பட்ட சூழலாலும் இருந்தாலும் சரி, இந்த சரீரம் என் கணவனுக்கு மாத்திரம்தான், இந்த சரீரம் என் மனைவிக்கு மாத்திரம்தான் என்று ஒருவரோடு ஒருவர் தேவனோடு உடன்படிக்கை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், இந்த வேதாகமத்தை தெளிவாக படித்த பிள்ளைகள், புரிந்து கொண்ட பிள்ளைகள், இந்த வசனத்தை முக்கியமாய் தெளிவுபடுத்தின பிள்ளைகள் ஒரு காலத்திலேயும் பேசின இடத்துல கொண்டு போய் தன்னுடைய சரீரத்தை கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இதை தான் தெளிவாக சொல்கிறது. சரீரத்தினால் உண்டாகக்கூடிய புளித்தமாகும்.
அப்போ எண்ணத்தினாலே நீ புளித்தமாகக்கூடாது. தன்னுடைய சரீரம் அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சுகள், நம்மளுடைய நடத்தைகள், நம்மளுடைய சிந்தனைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கிறிஸ்தவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேதாகமத்தை படித்த பிள்ளைகள், அதுவும் இந்த தேசத்திற்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் சரி. நான் நிறைய தடவை இதை தியானிச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய அப்பா, அம்மா, மனைவி, கணவன் எல்லாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருப்போம். நம்ம என்னதான் தெரிஞ்சாலும், நம்ம என்னதான் செஞ்சாலும் அவங்க கட்டுப்படுத்துவாங்க, நீ செய்கிறது தப்பு அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இங்கே இந்த தேசத்துக்கு வந்த பிறகு கட்டுப்பாடற்ற ஒரு சூழலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி வேணாலும் மனசு எங்கே வேணாலும் ஓடும், அலைப்பாயும். ஆனால் ஒவ்வொரு இடத்துல இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் தள்ளப்பட்டீர்கள் என்று சொன்னால், ஒரு தெளிவான ஒரு காரியம் இல்லாமல் ஒரு தப்பான ஒரு சூழலை நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், இந்த வசனத்தை நீங்கள் நினைச்சுக்கணும். இந்த கை, இந்த காலை எல்லாமே ஏசப்பாவோடது. இந்த காலு, இந்த கண்ணு, இந்த தலை எல்லாமே ஏசப்பாவோடது. இந்த ஏசப்பாவுக்கு மாத்திரம்தான் இந்த சரீரமானது இருக்கிறது. நான் அவ்வளவு பரிசுத்தமாக இருக்கணும். இதை வேறு இடத்துல கூட, பேச்சில் கூட, சிந்தனையில் கூட, இல்லையா வாழ்கிற வாழ்க்கையிலும் கூட, ஒரு இடத்துல கூட அசுத்தத்தை நோக்கி ஓடிடக்கூடாது சரீரம். இல்லையா இதை குறித்து பவுல் தெளிவாக எச்சரிக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும். அதனால் குடித்தமா என்பது நம்ம நினைக்கலாம், நான் குடிக்கலையே, குடிக்காரன் இல்லையே, நான் எண்ணத்தில் நான் யோசிக்கலையே, நான் தப்பாலாம் அது எதுவுமே யோசிக்கலையே, நான் எல்லாருக்கும் நல்லதானே செய்கிறேன் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் நான் இந்த காரியம் தானே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். தவறு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நாம் வாசிப்போம், வாஞ்சையினால் ஏற்படக்கூடிய சில புளித்தமாவை குறித்து நாம் வாசிப்போம். அதே 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 9லிருந்து 10 வரை எடுத்து வாசிப்போம். சத்தமாக வாசிங்க. அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று அறிந்திருக்கலாம். தெளிவாக வாசிங்க பிரதர், சத்தமாக வாசிங்க, எல்லாரும் கவனிங்க. வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அல்லேலூயா. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம வாசிச்ச இத்தனை பேர் அநியாயம் செய்கிறவங்க, வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க, விபச்சாரக்காரர்கள், சுய புணர்ச்சிக்காரர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்குறீங்க, பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இவங்க கூட நிறைய நம்ம நட்புறவு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வாஞ்சையினால் அவங்களிடத்துல போய் ஒரு ஒரு நட்புறவை நீங்கள் ஏற்படுத்துறீங்கன்னா தன்னுடைய சரீரத்துக்குள்ளே நீங்கள் அதை பாவத்தில் விழுவீங்க. இல்லையா? நீங்கள் யோசிக்கணும். ஆண்டவராகிய கிறிஸ்து தெளிவாக சொல்ல, பாவியை தான் நீ நேசிக்கணும். பாவியனுடைய வீட்டுக்கு போ, அவனுக்கு புத்திமதி சொல்லு, அவனிடத்தில் நிறைய பேசு, உன்னுடைய காரியத்தை சொல்லி அவனிடத்துல ஊழியம் செய்து நீ இப்படி வாழும் சொல்லி அவனை நம்ம வழிக்கு கொண்டு வா, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வா. அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு ஒழிய அப்படி பாவம் செய்கிறாரு இவன் கூட நம்ம நட்புறவு வச்சுக்கிட்டா நம்மளுடைய வறுமை போயிடும். இல்லையா? சில பேர் வறுமையோடு இருப்பான், கடன் பிரச்சனையோடு இருப்பான், ஆனால் திருடி சம்பாதிக்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க. அவன் நல்லா உல்லாசமான ஒரு வாழ்க்கை, நல்ல பணம் புரளக்கூடியதான ஒரு வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அவன் தப்பான வழியில் சம்பாதிக்கக்கூடியவனு தெரிஞ்சும் அவனிடத்துல நம்ம நட்பாக இருந்தோம்னா ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு ஒரு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி நீ வேணுமனே போய் வாஞ்சியோடு அவனிடத்துல நட்புறவை வைத்துக் கொள்ளாதே. அது புளித்த மாவுக்கு சமம். இல்லையா? நிறைய சகோதரர்கள் உண்டு. அதே போல் எத்தனையோ பாஸ்டர்மார்கள் தன்னுடைய சர்ச்சை வளர்க்கப்படணும்னு சொல்லி சில அநியாயக்காரர்கள் தெரிஞ்சும் அவன் பாவத்தில் வீழ்ந்திருக்கக்கூடியவன், பாவ வழியில் சம்பாதிக்கக்கூடியவனு தெரிஞ்சும் அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சர்ச் நிறைய உண்டு. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, நம்புறீங்க? இல்லையா? நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். தெளிவாக சொல்லிடணும் பிரதர், நீங்கள் வேர்வையோடு எந்த ஒரு கடினப்பட்டு உழைச்சாலும் உண்மையாக உழைச்சிங்கன்னா அதில் 2 காணனா 2 பைசா இருந்தாவே இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீ கோடியாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கொட்டினாலும் எனக்கு அந்த பைசா வேணாம் அப்படின்னு எத்தனை பாஸ்டர்மார்கள், ஊழியக்காரர்கள், எத்தனை சபையில் சொல்லப்படுகிறார் என்பது அவர்களுக்கு மாத்திரமாக தெரியும். இல்லையா? இதில் நம்ம தெளிவுபடுத்தணும், தெளிவாக இருக்கணும். நமக்கு தெரியும் இவன் தப்பான வழியில் போய் கொண்டிருக்கிறான், தப்பானதை சம்பாதித்து கொண்டிருக்கிறான், தப்பான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான்,
நீ அவனிடத்துல பேசு, வேணான்னு சொல்லலாம். அவங்க வீட்டுக்கு போ, எல்லா காரியத்திலும் கலந்து கொள்ளு. ஆனால் அவனை பரிசுத்தமுள்ள வழிக்கு கொண்டு வரதுக்காக நட்புறவை வைத்தது. ஆனால் அவனிடத்திலிருந்து ஏதாவது ஒரு வருமானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நட்புறவை வைக்காது. அதுதான் புளித்தமாவாய் மாறுவாய். அல்லேலூயா. இந்த ஒரு தெளிவுதலை நம் ஒவ்வொருடைய இருதயத்திற்கும் பவுல் தெளிவாக சொல்லுகிறார். என கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைகளுக்கு மாத்திரம் அவர் சொல்லுவதில்லை. இன்றைய நாளிலே நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால் இந்த கர்த்தர் சேனையினுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அதை தெளிவுபடுத்துகிறார். அல்லேலூயா. நாம புளிக்கப்படாத மாவா இருக்கணும், பரிசுத்தமுள்ள நல்லதொரு வெண்மையான பாலை போல இருக்கணும். அல்லேலூயா. அதுல கொஞ்சமாவது உரமோரோ அல்லது கொஞ்சமாவது நஞ்சித்தன்மையோ பாவத்தையோ நம்மளுடைய சரீரத்துக்குள்ளேயோ எண்ணத்தினாலேயோ வாஞ்சியோடு நீங்களாவே ஓடிப்போயோ விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. இதில் நாம உறுதியா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வேதாகமத்தை தெரிந்த பிள்ளைகள், படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், இப்பொழுது தியானித்திருக்கக்கூடிய பிள்ளைகள் வரக்கூடிய இந்த நிமிஷத்திலிருந்து தன்னுடைய சரீரத்தை நீங்க தேவனுடைய ஆலயமாக நினைக்கணும். அல்லேலூயா. இனிமே நான் அதை தொடக்கூடாது. ஏன்னா இந்த சரீரம் இது தேவன் குடிக்கொள்ளக்கூடிய சரீரம். இந்த கை கால் எல்லாமே இது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய அவயங்கள். தெளிவாக நான் படிச்சிருக்கிறேன். இனி தப்பானதை விழுந்துட மாட்டேன், தப்பானதை போய் விழுந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை நாம் மேற்கொள்ளணும். அல்லேலூயா. கடைசியாக நாம் வாசிப்போம் 1 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 4லிருந்து 7 வரை வாசிப்போம். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், வேறொருவன் நான் அப்போஸ்தலனானவை சேர்ந்தவன் என்றும், வேறொருவன் நான் அப்போஸ்தலனை சார்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியா நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? பவுல் யார்? அப்பல்லோ யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனுக்கு அருள் அளித்தபடியே, கர்த்தர் அவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிகளுக்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே? நீங்கள் விசுவாசிகளுக்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர்கள் தானே? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளைய செய்தார், தேவனே விளைய செய்தார். அல்லேலூயா. பவுல் தெளிவா சொல்லியிருக்கிறார். அவருடைய ஊழியம் எல்லாமே ரொம்ப கடினமான கண்ணீரோடு உபத்திரவம் உள்ள ஊழியம். அல்லேலூயா. அவர் தேவனை பற்றி சொல்லக்கூடிய ஒவ்வொரு பட்டணத்திலையும் கொடூரமான முறையில் தண்டனை கொடுக்கக்கூடியதான தேசத்துக்கு போனார். நம்மளாம் எத்தனையோ கேம்புக்கு நம்ம போகிறோம், நம்ம ஊருக்கு எத்தனையோ இடத்துக்கு நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. இப்போ ஆபத்து இல்லாத இடத்துல நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் பவுல் காலடி எடுத்து வைத்த ஒவ்வொரு பட்டணமும் ஆபத்து. ஒரு 5 நிமிஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டாருன்னா கல்லால் எடுத்து கொல்லப்பட்டுருவாங்க. 5 நிமிஷம் ஒவ்வொரு இடத்த சூஸ் பண்ணி சொல்லி ஓடுவார். அப்படிப்பட்டதான உபத்திரம் இருந்த ஒரு ஊழியக்காரர். அவரே என்ன சொல்கிறாரு, நான் ஊழியம் செய்கிறேங்கிறத நான் மெச்சிக்க கூடாது. எனக்கு கொடுத்துள்ள ஊழியம் நான் எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லணும், அவ்வளோதான். நான் நடுறேன், இன்னொரு ஊழியக்காரர் நீர் பாய்ச்சுறாரு. ஆனால் விலையை செய்கிறவர் யாரு? கர்த்தர். இதை ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விசுவாசியும் நினைக்கணும். அல்லேலூயா. இது என்னுடைய சர்ச்சு, இது என்னுடைய சொத்து, இது என்னுடையது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட மேன்மை பாராட்டக்கூடாது. அப்பேற்பட்ட ஊழியக்காரரே நான் நடுறதுக்கு மட்டும்தான் பாசிபிள், எனக்கு நடுறதுக்கு மட்டும்தான் தேவன் எனக்கு ஊழியம் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யலாம், ஆனால் தேவன் நினைச்சாதான் அந்த ஊழியத்தை பெருக்குவார். இல்லையா? தேவன் நினைச்சாதான் அந்த ஊழியத்தை வெளியே செய்வார். நீ எவ்வளோதான் வேதனைப்பட்டு எவ்வளோதான் கடினப்பட்டு ஒரு ஊழியம் செய்தாலும் சரி, ஒரு செயல் செய்தாலும் சரி, அதனுடைய பலனை தேவன் நினைச்சா மாத்திரம் தான் கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ விசுவாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, கடவுளை மறந்து தேவனை மறந்து இயேசு கிறிஸ்துவை மறந்து ஊழியக்காரர் ஒரே ஆளே மாத்திரம் நோக்கி ஓடக்கூடிய விசுவாசிகளாக நிறைய பேர் உண்டு. அவர்களுக்காக தான் இந்த வசனமாக தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அவங்க நடுறதுக்கு மட்டும்தான், அவங்க நட்டதுக்கு உண்டான கூலியை கூட வாங்கிட்டு போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் அடுத்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும். இல்லையா? அவங்க நடுறாங்க, நீர் பாய்ச்சுறாங்க, ஆனால் அவங்க அதுக்குரிய கூலியை கூட அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஊழியக்காரர் அவர் என்னதான் ஊழியம் செஞ்சாலும் அதுக்குரிய கூலியை வாங்கி கொண்டு போவார். ஆனால் விலையை செய்தவர் யார்? தேவன் தான். ஆனால் தேவனை மறந்து எத்தனையோ பேர் ஊழியக்காரர்களுக்காக ஓடுறாங்க. இந்த ஒரு புரிதல் நம்மளுடைய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு வேண்டும். அந்த மாஸ்டர் அபிஷேகமாக வல்லமையாக ஜெபிப்பார். அந்த இடத்துல போய் நான் நிற்கணும் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜெபம் என்பது இன்னொரு ஜெபித்தா தான் என் வாழ்க்கை மாறும் அப்படின்னாக்க அது உண்மையான விசுவாசி நம்ம கிடையவே கிடையாது. நிறைய விசுவாசிகள் 30 வருஷம் ஒரு 60 வருஷம் தொடர்ச்சியாய் சபைக்கு போய் கொண்டு இருக்கக்கூடிய விசுவாசிகள் கூட எனக்கு அந்த பாஸ்டர் ஜெபித்தாதான் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது வல்ல. இல்லையா? தேவன் நினைச்சாதான் அவன் வாழ்க்கை மாறும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
நாம தனியாக இருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்காக ஜெபிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல போய் இன்னைக்கு தேவனை மறந்து அந்த பாஸ்டர் பார்த்தாவே போதும், அந்த பாஸ்டர் எனக்கு ஜெபித்தாலே போதும், அவர் வந்து என் வீட்டுக்கு நல்ல காரியத்தில் ஈடுபட்டா போதும், அவர் ஆசீர்வதிச்சா போதும்னு சொல்லி கடவுளை மறந்து இன்னைக்கு பாஸ்டர் மார்களை முதல் இடத்துல வைக்கிறார். அது வல்ல. அல்லேலூயா. அது வல்ல காரியம். ஒவ்வொரு விசுவாசியும் நம்ம நினைக்கணும், ஊழியக்காரர் முக்கியம் கிடையாது. அவர் என்ன பண்றாரு? ஊழியக்காரருடைய வேலை என்னன்னா விசுவாசிகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறது. அதுதான் முக்கியம். இல்லையா? பிப்ளிக்கல் ரீதியா, வேதாகம ரீதியா, மன ரீதியா அவங்களுக்கு தேவையானதை ஆலோசனை கொடுத்து, அவர்களுக்கு தேவையானதை ஆராய்ந்து கொடுத்து, அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்துட்டு இருக்கிறதா ஊழியக்காரரை ஒழிய ஒரு இடத்துல கூட தேவனுக்கு ஈக்குவலான கேரக்டர் கிடையாது. அதை புரிந்து கொண்ட விசுவாசிகள் எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி போய் தலை நீட்டக்கூடாது. இல்லையா? யாராவது தலை நீட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்றில் இருந்து நீங்க மாறிக்கணும். எந்த சகோதர இடத்துல எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லாது. நீ வல்லமையோடு ஜெபிச்சனா ஆண்டவராகிய கர்த்தர் விளைய செய்வார். அவ்வளோ இந்த தெளிவு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. நாம் ஒவ்வொருவரும் நேர்மலங்கள்